ஹலோ கைஸ், என்னப்பா பார்த்துன்னு இருக்கீங்க? அலையோட சத்தமும் கடலோட காற்று நமக்கு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஆமாங்க, உழைப்பை மட்டும் நம்மன்னு சொல்லுதுங்க. அப்படியேப்பட்ட நம்ம செம்மஞ்சேரி மீனவ கிராமத்துக்கு தான் நம்ம இன்றைக்கும் வந்திருக்கோம். வாங்க, இவங்க என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம தொண்டின் மீன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. மக்களே, இங்கே பாருங்கள், இவங்க வந்து மீனெல்லாம் ஐஸ்லலாம் போட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வர மீனை அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வேணும்னா நீங்கள் பீச் சைட் மார்க்கெட்லாம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. நம்ம ஐஸ் போட்ட மீன்லாம் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசியே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஒரு போட்டில் அதிகமாக வந்திருந்தது பார்த்திங்கன்னா குரலி மீன், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன், புள்ளிக்கலவா மீன், நண்டு, இப்படின்னு ஏகப்பட்டது சொல்லலாம். நாங்கள் சேர்த்து 1400 விட்டு 400 நாங்கள் போகிறோம், 500 நாக்கு 400. ஆமாம், சேர்த்து விட்டு 1400. ஆமாம், நண்டு எவ்வளோ? 400 ரூபாவாண்ணா? இது மடவை 600 ரூபாவா? மட்டுமே 800 சொல்லுங்க. இது 1000 ரூபாய் அப்ப இல்ல வேணா 2 மீன் போட்டு அது கொடுங்க. 1500. இந்த மத்த நாள்ல வந்து கடை ஒரு மீன் கேட்டேன். 10 மீன் 12 மீன் மேல வராது. 10 மீன் தான். ஆமா, அதே இப்ப கம்மி இது அதான் 200 ரூபா. 200 போடணும். அது கிளீன் மீன் 1500 ரூபாய். 1500. அது அந்த உருட்டு நகரெல்லாம் 1000 ரூபாய். 1500 ரூபாய் சொன்னா அப்படியே 1500 ரூபாய் சொன்னா அப்படியே வாங்க மாட்டாங்க. முழுசா ரேட்டு கேட்டு தான் வாங்குவாங்க. ரேட்டு குறைச்சி தான் வாங்குவாங்க. நாங்கள் சொல்கிற ரேட்டு 1500 ரூபாய். 50 ரூபா பார்க்காதீங்க. 400 இது கூட வேற நீ கேட்குற ரேட்டே கொடுத்துடலாமே. அது 300 ரூபாய். இது எவ்வளோ? அந்த புள்ளிக்கலவெல்லாம் எவ்வளோண்ணா? இது வந்து ஒரு 800 ரூபாய் நாங்கள் சொல்லுவோம். 800 ரூபா. அது என்ன மீன்? அது முதலி மீனா? குரலியா? எவ்வளோண்ணா அது? அது மொத்தம் 2000 சொல்லியிருக்கேன். 2000 ரூபா. 2000 சொல்லியிருக்கேன். ஆனால் 2000 ரூபாய் வாங்க மாட்டாங்க. 1500 ரூபா அப்படி போகும். 735 183 62. நண்டு அப்படி தூக்கு. ஏங்க இந்த நிக்கிறேன். கவரேனா? எவ்வளோண்ணது? எவ்வளோண்ணது? 200 ரூபாய். 6 மீன். போட்டா. இன்னும் இருக்கு. எவ்வளவு வேணும்? 300 ரூபாய் போட்டு 600 ரூபாய் எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த ஒரு போட்டில் வந்து நண்டு தாங்க வச்சுருந்தாங்க. பொட்டு நண்டு இருந்தது. பொட்டு நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 ரூபா அப்படி கேட்டால் நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் நாக்கு மீனுமே வச்சுருந்தாங்க. நிறைய போட்டில் இன்றைக்கி மீன் அதிகமாக வரல, கொஞ்சம் மீன் தாங்க வந்திருந்தது. அதனால் இன்றைக்கி மீனோட ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ 200 ரூபாய்க்கு எடுத்து தராரு பாருங்கள். நண்டு கேட்டுருந்தேன். ஸோ அதனால் உயிரோடவே இருக்குது பாருங்கள். எல்லா நண்டுமே துடிக்க இருக்குது. இந்த மாதிரி துடிக்க மீனெல்லாம் நம்ம சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. மக்களே, உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் சாப்பிட்ணும், ஒரு 2 நாள் கழிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கின்னு வரீங்க பார்த்திங்களா பீச்சில் இருந்து, அந்த நண்டு அப்படியே எடுத்து அலசெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நம்ம மறுநாள் வச்சு செஞ்சு சாப்பிடும்போது அந்த நண்டு நம்ம எப்படி வாங்கின்னு வந்தோமோ அதே மாதிரி இருக்குது. சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடமை வச்சுருந்தாங்க. அந்த கடமை வந்து 400 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம்
சைஸாக ஒரு 3/4 கிலோ கிட்டே இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த நாக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப நம்ம நாக்கை பார்க்குற மாரியே இருக்குல்ல, இதில் ஒரே ஒரு கண்ணு மட்டும்தாங்க இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது மண்ணுக்கு அடியில் தாங்க இருக்கும். இந்த மீனில் வந்து முள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்டர் முள் மட்டும்தான். குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இதை நீங்கள் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மீன். நண்பர்களே, நீங்கள் செம்மஞ்சேரி மீனவ கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக வந்துடணும். 7 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தான் மீன் வாங்க முடியும். 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இங்கே வந்து மீன்லாம் போட்டில் வச்சுன்னு விற்றுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே போட்டில் மீனே இருக்காது, விற்றுருவாங்க. எல்லா மீனுமே வர காலி ஆகிடுங்க. வந்து செம்மஞ்சேரி போயிருந்தப்போ அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவங்க வந்து என்ன சொன்னாருன்னா, இங்கே மற்ற இடத்துங்களோட கம்பேர் பண்ணும்போது செம்மஞ்சேரியில் மீனோட ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. அதனால் நீங்களும் இந்த இடத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்த இந்த ஒரு போட்டில் மட்டும்தாங்க பொட்டி ஃபுல்லாக மீனெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் அதிகமாக நிறைய மீன் இருந்ததுங்க. மொத்த பொக்கிஷத்தமே இந்த போட்டில் தான் வந்திருந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கங்களேன். இதில் நிறைய வந்திருந்த மீன்களாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் நிறைய இருக்கிறது நாக்கு மீன் தாங்க. அதுக்கு அடுத்தது சங்கரா மீன் இருக்குது, நண்டு எல்லாமே இருக்குது. கொட்டுறப்பவே மீன்கள்லாம் எப்படி புதுசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்றைக்கி செம்மஞ்சேரியில் அதிகமாக வந்திருந்தது இந்த நாக்கு மீன் தாங்க இன்றைக்கி வந்திருந்தது. நண்டு கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த போட்டில் இருக்கிறது வந்து ஊடா மீன், ஒரு சில திருக்க மீன், குரலி மீன், நண்டு இதெல்லாமே நிறையவே வந்திருந்தது. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தீங்கன்னா இந்த மீனை வந்து மொத்தமாக கேட்டு வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே லாபம். மீனோட ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ கொட்டியிருக்காங்க. இந்த மீன்லாம் மொத்தம் என்ன ரேட் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. என்ன ரேட் சொல்கிறாங்க பார்க்கலாம். கோழி மீன் 700 பொடியெல்லாம் சேர்த்து சொல்ல. இந்த 600 இல்ல வர இந்த கொடுக்கலாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? சமைக்கிறதுக்கா? நல்லா இருக்குமா இது? ஆஹா, அது வலையிலேருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இது பண்ணிடுவீங்களா? நல்லா இருக்குமா சமைச்சா? ஆனால் இது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்ல, கடிக்கவே முடியாதுல்ல. உடைச்சிட்டு உள்ள சதையை எடுத்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த போட்டு வந்ததும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு போட்டில் மட்டும்தான் வந்திருந்ததே நிறைய மீன்கள். இப்போ ஒரு போட்டு வருது. இந்த ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர ஸ்டைலே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த போட்டில் ரொம்ப 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 கம்மியாகவே மீன் வந்திருந்தது. மக்களும் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருந்தாங்க. இந்த போட்லேயும் மீன் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அலை அதிகமாக இருந்ததுனால மீன் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் சாப்பிட்ணுன்ட்டாங்க ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கே நல்லதுங்க. அண்ணா இதெல்லாம் என்ன மீன்னா இது? பாறையா? செதை கம்மியாக இருக்கும்.
எவ்வளோண்ணா இது கூறு? 100 ரூபாக்கா கூறு. 100 ரூபாவா? இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.